Dear 10th standard students, in exercise number 2.6, sum number 11, இந்த sum பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான sum இது. இந்த sumல நிறைய APs, arithmetic progression இருக்குது. ஒவ்வொரு sumமுடைய first term இங்கே இருக்குது. ஒவ்வொரு sumமுக்கும் common difference தோ இருக்குது. இதை வச்சு sum start பண்ணிக்கலாம். First எடுத்த உடனே first AP போட போகிறேன். AP1 நிறைய APs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை APs இருக்கான்? M sums இருக்குதான். நான் first AP மட்டும் போட்டு காட்டுறேன். first term 1. அப்போது first termனா A is equal to 1. common differenceம் 1. common differenceம் 1. ஒவ்வொரு சம்மிலையும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா n டேர்ம்ஸ் இருக்குதான். sum of n terms s1 s2 s3 னா இது ஃபர்ஸ்ட் ஏபியோட சம், செகண்ட் ஏபி, தேர்ட் ஏபி எல்லாத்துலேயுமே n டேர்ம்ஸ் தான் இருக்குதான். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n. அவ்வளோதான், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n. sn உடைய பெரிய ஃபார்முலா, snக்கு ஃபார்முலா சம்மேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சம் போட்டுன்னு இருக்கிறேன். ஃபார்முலா வந்து n/2. இங்கே 2 வந்த உடனே இங்கே 2 வரும், a மாறாது, ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதான் sn உடைய ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சம்ன்றதுனால இதை s1ன்னு போட்டுக்கிறாங்க. s1னா ஃபஸ்ட்டு சம், அதேமாதிரி செகண்ட் சம், அதுமாதிரி தேர்ட் சம், நிறைய சம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் சம் போட்டுருக்குறோம், ஃபஸ்ட்டு ஏபி போட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஏபியோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 1, காமன் டிஃபரன்ஸ் வந்து 1, சம்மில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? n டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n/2 2 into a ஓடைய ஆன்சர் 1, n-1, d ஓடைய ஆன்சரும் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். n/2, 2 ones are 2, 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into n is n, 1 ones are 1. n/2, 2ல் 1 போச்சுன்னா 2வும் 1ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாம், 1 ப்ளஸ் n. அப்போது நம்ம s1 ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது ஏதாவது குழப்பம் இருக்குதா? ஃபஸ்ட்டு ஏபி சம் போட்டு முடிச்சாச்சு. ஒரு 2 ஏபி சம் போட்டாலும் இந்த சம்மை முடிச்சிடலாம் நம்ம. அப்போது ரொம்ப அழகாக s1 கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். எதை பயன்படுத்தி? ஃபஸ்ட்டு ஏபியோடைய அடையாளம் s1 போட்டாச்சு, n டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏனா 1 யூஸ் பண்ணியாச்சு, காமன் டிஃபரன்ஸ்னா 1 யூஸ் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி அகெயின் AP2 ரெண்டாவது ஏபி போட போகிறேன். இந்த மாதிரி நிறைய ஏபி இருக்குதான், சும்மா ஒரு 2 போட்டால் போதும் 5 மார்க் கொஷனுக்கு. ஏ மாறும், ஏ மாறுது பாருங்கள் 2. செகண்ட் சம் போயிருக்கிறேன் 2. இது எல்லாமே ஃபஸ்ட்டு டேர்ம். இது மொதல் சம்முடைய ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் சம் உடைய ஃபஸ்ட்டு டேர்ம், இது தேர்டு சம்முடைய ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் மாறிக்கினே இருக்கும். காமன் டிஃபரன்ஸும் மாறுது பாருங்கள். காமன் டிஃபரன்ஸ் d is equal to 3. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n தான். இப்போ திருப்பி நான் sn போட போகிறேன். அதே ஃபார்முலா தான், n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதான் sn உடைய ஃபார்முலா, பெரிய ஃபார்முலா. இதே ஃபார்முலா வச்சு தான் சம்மை முடிக்க போகிறோம். நம்ம s2ன்னு போட்டுக்கலாம், அதான் ரெண்டாவது அடையாளம். கூட்டும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலா, இந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கணும், இந்த அடையாளத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் என்றால் s1 சம், செகண்ட் சம்னா s2, தேர்ட் சம்னா s3ன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. சம்மேஷன் s2 n அதே தான். a மாறுது, a எவ்வளோ 2, n-1, d மாறி போச்சு எவ்வளோ 3. n/2 2 2s are 4, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3n, 1 3s are 3. இந்த 3 இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும், இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். 3 into n 3n, 1 3s are 3. நம்பர் தான் நம்பரில் சப்ராக்ட் ஆகும், எண்ணெல்லாம் சப்ராக்ட் ஆகாது. அப்போ n/2 4ல் 3 போச்சுன்னா 1, 1 ப்ளஸ் 3n. இதான் நம்மளோட s2. ஒரு 2 சம் போட்டிருக்கிறேன். 2 சம் போட்டுட்டு இதை வச்சு நம்ம சம் போட்டுக்கலாம். s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் s3 டாட் டாட் டாட், இதோட ஆன்சர் இது ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். அப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா s1, அவங்களே சொல்லிட்டாங்க s1 s2 s3 எல்லாமே ஏபிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் திருப்பி அதை ஏபின்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. திருப்பியும் புது சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் s1 plus s2
plus S3 dot 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 dot. எத்தனை சம் இருக்குது இல்லைன்னா MAPs. அப்போ M terms. இப்போ புது சம் போட போகிறோம். S1, S2, S3 dot 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 M terms. M terms தான் அவங்க SMன்னு போட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இதான் புது சம். இது போட்டுட்டேன்னா இந்த ஆன்சர் நமக்கு வந்துடும். ஆல்ரெடி S1 இவன் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். S1 இவன் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். T1 இவன் தான் செகண்ட் டேர்ம். இவன் தான் தேர்ட் டேர்ம். இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். S1ஓட ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏவோட ஆன்சர் தோருக்கு பாருங்க. இதான் S1. S1நாலும் ஏனாலும் ஒன்று தான். இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதோட சம்மு தான் நம்ம போட போகிறோம். இதுக்காக தான் முதல்ல S1 ரெடி பண்ணி வச்சிருந்தேன். S2 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோருக்கு பாருங்க S2. அப்போ ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் S1. S1ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்க n/2 1 plus n. அதனால் இது T1 மாதிரி நினச்சிங்க, இது T2 மாதிரி நினச்சிங்க, இது T3 மாதிரி நினச்சிங்க. ஏனாலும் T1நாலும் ஒன்று தான். அப்போ T1னா S1 அப்படியே காப்பி அடிச்சிக்கணும். S1ஓட ஆன்சர் தான் தோருக்குது பாருங்க n/2 1 plus n. காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா T2 minus T1. T2னா S2 minus S1. S2ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்க n/2 bracket 1 plus 3n minus S1ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்க n/2 1 plus n. ஒரு சம்மேஷன் ஏபியில் சில பேரை கூட்ட வேண்டும்னா A வேணும், D வேணும், N வேணும். இது வந்து பாருங்க A இருந்தது, D இருந்தது, N இருந்தது, சம் போட்டேன். A இருந்தது, D இருந்தது, N இருந்தது, சம் போட்டேன். இப்போ இந்த சம்முக்கு, இந்த ஃபுல் சம்முக்கு எனக்கு A வேணும், D வேணும், N வேணும். A ரெடி. ஏனாலும் T1நாலும் S1நாலும் ஒன்று தான். நீங்கள் இங்கே இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். T1நாலும் S1நாலும் ஒன்று தான். அப்போ A ரெடியாக இருந்துச்சு. இப்போ D ரெடி பண்ண போகிறேன். n/2 காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. அப்போ மீந்தது 1 plus 3n minus bracket 1 plus n. n/2 காமனாக இருந்துச்சு, வெளியில் எடுத்துட்டேன். n/2 bracket ரிலீஸ் பண்ணுங்க. 1 plus 3n minus 1 minus n. ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ n/2 3nல ஒரு n போச்சுன்னா 2n. எதுவும் கேன்சல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இதான் நம்மளுடைய காமன் டிஃபரன்ஸ். இப்போ D ரெடி ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் M டேர்ம்ஸ். அப்போ n is equal to M. அப்போ ஏபியில் சில பேரை கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏபியில் சில பேரை கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவனை S1, S2, S3ன்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மட்டும் பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, T1னா S1. அவனோட ஆன்சர் தோ இருந்துச்சு. காமன் டிஃப்ரென்ஸ்னா T2 minus T1. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணோம். அப்போ T2னா S2, T1னா S1, S2 minus S1. S2வும் இருக்குது, S1 இருக்குது, மைனஸ் பண்ணி போட்டேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதில் M டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. MAPs. இந்த கணக்கில் மொத்தம் M பேர் இருக்கிறாங்களாம். அதனால் n is equal to M. இப்போ SN போட்டு சம் முடிக்க போகிறோம். ஆன்சர் வரப்போகுது. SNனா இந்த சம்முடைய டோட்டல் S1 plus S2 plus S3 போட போகிறேன். இப்போ SN is equal to ஃபார்முலா எழுதிக்கிறேன். n/2 2a plus n minus 1 into D தான் நம்ம ஃபார்முலா. நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் nனா m/2 கரெக்டா? 2 into a எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் டேர்ம் தோ இருக்கு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். n/2 bracket 1 plus n. a எழுதியாச்சு. இதான் a plus bracket n என்றால் m. இப்போ m minus 1 d இதோ இருக்கு பாருங்க. n/2 into 2n. இப்போ SN போட்டுருக்குறோம். n/2 2a plus n minus 1d. a வந்து இந்த சம்மில் தயாரானது, d வந்து இந்த சம்மில் தயாரானது, n வந்து இந்த சம்மில் தயாரானது. இது தனி சம். அப்போது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். n/2 பாருங்கள், n/2 பாருங்கள், காமனாக இருக்கும் பாருங்கள். அந்த காமனாக இருக்கிற n/2 வெளில கொண்டு வந்துட போகிறேன். அப்போ ஆல்ரெடி வெளியில் ஒரு m இருக்குது, ஆல்ரெடி வெளியில் ஒரு m/2 இருக்குது. நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? n/2 கொண்டு வர போகிறேன். n/2 கூட கொண்டு வர தேவையில்லை. இந்த 2 கூட அடிச்சிடலாம்பா. இந்த 2 இங்கே அடிச்சிடுங்க.
2 வச்சிட்டிங்களா, மீந்தது என்ன இருக்குது, n இருக்குது பாருங்கள். n மட்டும் எடுங்க, வெளியில் போதும். n மட்டும் வெளியில் எடுத்தாலே போதும், mn. ஏன்னா நம்ம ஆன்சரில் பாருங்கள், ஆன்சரில் mn வந்தால் போதும், ரைட்? அப்போது 2 கேன்சல் பண்ணிவிட்டேன், இங்கே இந்த 2 இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே n காமன், இங்கே n காமன், இந்த n மட்டும் வெளியில் எடுத்தாச்சு. சூப்பர். அப்போது மீந்ததுன்னு பார்த்தா 1 + n ப்ளஸ் m - 1 இன்ட்டு n. லாஸ்ட்டாக சம் முடிய போகுது. mn/2 1 + n என்னால் மல்டிப்ளை பண்ணுப்பா, n இன்ட்டு m mn மைனஸ் 1 இன்ட்டு n n கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள், mn 1/2 போட்டாலும் ஒன்று தான், by 2 போட்டாலும் ஒன்று தான். ஆன்சர் எப்படி தான் கொடுத்துருக்காங்க, 1/2 mn bracket 1 + mn அல்லது mn + 1. ப்ளஸில் எப்படி வேணும் மாற்றி அதெல்லாம், mn + 1. இது யாரோட ஆன்சர், இந்த சம்முடைய டோட்டல். இந்த சம்முடைய டோட்டலை தான் நம்ம எப்படி சொல்ல போகிறோம், s1 + s2 ... sm வரைக்கும் இருக்கிற ஆன்சர். அப்போது Sn என்றால் total of these terms. இந்த டேர்மோடைய எக்ஸ்பான்ஷன் s1 s2 s3 ... m terms. m termsனா smல வந்து முடியும் உங்களுக்கு. அப்போ s1 + s2 ... sm is equal to 1/2 mn bracket of mn + 1 is your entire proof. அப்போ இந்த சம் 3 பார்ட். ஃபஸ்ட்டு s1 தனியாக ரெடி பண்ணுங்க, s2 தனியாக தயார் பண்ணிடுங்க. s1 s2 தான் இந்த சம்முடைய t1 t2, புது சம்முடைய t1 t2. t1 t2லேருந்து a கண்டுபிடிச்சிங்க, t1னா a, t2 - t1னா d, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா m. அதை யூஸ் பண்ணி திருப்பி அதே ஃபார்முலா sn ஃபார்முலாவில் இங்கே கிடைச்ச adn யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நமக்கு ரொம்ப அழகாக வந்துடும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சம், மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு 11 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த சம்முக்கு. நீங்கள் போட்டு பார்த்துட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் இந்த சம்மை போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ.